ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஆட் பண்ணிக்கணும். என்னோடய மல்லித்தூள்லேயே ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நான் அடிச்சிருக்கிறதுனால மற்ற பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த 2 மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன். இது சூடு ஆறினோன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிக்கணும். இப்போ இதை நல்லா தாளித்து பொரிஞ்சு வரும்போது நம்ம கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முழு கத்திரிக்காயை 4 பக்கம் கீறி வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெய் கூட போட்டு இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு லைட்டாக கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். இது நல்லா ஒரு 50% வெந்து வரும்போது நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஊற்றி நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றி நல்லா கலக்கணும். கலக்கிட்டு ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. எல்லாருமே செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.